கடந்த காலங்களில் செய்யப்பட்ட பணிகளுக்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டிய நீட்டிக்கப்படுகிறது உண்டு. அதை உங்கள் திறமையால் செய்யுங்கள், நிலுவைத் தொகையை நிவர்த்தி செய்யுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெரிய பெரிய முதுல்லை கோயில்களில் தீபங்கள் 1000 கணக்கில் எரியும். ஆனால் ஒரு கால பூஜை திட்டம் என்று வருகின்ற திருக்கோயில்கள் தமிழகத்திலே உண்டு. அதை மறைந்த அம்மையார் அவர்கள் ஆட்சி காலத்தில் 25,000 ரூபாய் வைப்பு நிதியாக தொடங்கினார்கள். இந்த ஆட்சி நிறைவு பெறுகின்ற அதிமுக ஆட்சி நிறைவு பெறுகின்ற போது அதை 1 லட்சம் ரூபாயாக ஆக்கினார்கள் வைப்பு நிதியை. இந்த ஆட்சி வந்த பிறகு 1 லட்சத்தை 1.5 ஆக்கினோம், 1.5ஐ 2 ஆக்கினோம், 2ஐ 2.5 ஆக்கினோம். அதோடு நிற்கவில்லை. 12,974 திருக்கோயில் இருந்த திருக்கோயில் பட்டியலை 19,000 திருக்கோயில் ஆக்கினோம். ஒருவேளை நித்திய கால பூஜை கூட நடைபெறாமல் இருந்த திருக்கோயிலில், ஒரு விளக்கு கூட எரிய வைக்க முடியாத இருந்த திருக்கோயிலில் 19,000 திருக்கோயிலுக்கு ஒரே உத்தரவில் விளக்கேற்றி வைத்த ஒளி விளக்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அதில் சத்தமில்லாமல் ஒரு சாதனை செய்தார். அந்த 19,000 கோயில்களுக்கும் மின்சாரத்தை இலவசமாக வழங்கினார். அதோடு நிற்கவில்லை. அந்த 19,000 கோயிலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே செலுத்தினார். 2025-26 ஆண்டு அதோடு நிற்காமல் 1000ஐ 1500 ஆக்கினார். இதோடு சேர்த்து அந்த திருக்கோயிலுக்கு மணியாட்டு, தாம்பல் தட்டு, கற்பூர ஆதானை தட்டு என்று 19,000 திருக்கோயில்களுக்கு 9 கோடி ரூபாய் செலவில் பூஜை உபகரணங்களை வழங்கிய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. அதோடு நின்றாரா? இல்லை. அந்த ஒரு கால பூஜை திட்டத்திலே இருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு கோயிலுக்கு யார் வருவார்கள் என்று ஏக்கத்தோடு இருக்கின்ற சூழ்நிலை. அந்த பிள்ளைகளுடைய படிப்பு செலவிற்கு, உயர்கல்வி படிப்பவர்களுக்கு கிட்டத்தட்ட 2000 பேர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் என்று அந்த ஒரு கால பூஜை திட்டத்திலே இருந்த அந்த அர்ச்சகர்களுக்கு கல்வி உதவி வழங்கி கல்வி தந்தையாக திகழ்ந்தவர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, ஒரு கால பூஜை திட்டத்தில் இத்தனை கோயிலை எடுத்துக்கொண்டோம். ஆதி திராவிடர் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியிலே இருக்கின்ற திருக்கோயிலுடைய நிலை என்ன என்று எங்களோடு கலந்தாய்வு செய்தார். அந்த ஆய்விலே அந்த திருக்கோயிலுக்கு திருப்பணிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யல் என்று கேட்டார். 1 லட்சம் என்றோம். 1 லட்சத்தில் என்ன முடியும் திருப்பணிக்கு என்று 1ஐ 1.5 ஆக்கினார், 1.5ஐ 2 ஆக்கினார், 2ஐ 2.5 ஆக்கினார். அந்த திருக்கோயிலுடைய திருப்பணி எவ்வளவு தெரியுமா நடந்தது? சொல்லுவார்கள், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்து சுதந்திரம் பெற்றது ஒரு வகை என்பார்கள், ஆரவாரம் ஆர்ப்பாட்டத்தோடு பெறுவது ஒரு வகை என்பார்கள். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் 10,000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு கண்டவர் எங்கள் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். உங்களுடைய அறிவிப்பில் கூட அறிவித்திருந்தீர்கள். நீங்கள் இப்போது அறிவிப்பது கூட 106 அறிவிப்புகளை அறிவிக்க இருக்கின்றீர்கள். பார்ப்போம் அந்த 106 அறிவிப்புகளை எத்தனை ஆண்டுகளில் நீங்கள் நிறைவேற்றி காட்டப் போகிறீர்கள் என்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்கள், நம்முடைய மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷம். அந்த திருக்கோயில்களை இந்த ஆட்சி வந்த பிறகு வகைப்படுத்தினோம். 317 திருக்கோயில்களை வகைப்படுத்தினோம். அந்த 317 திருக்கோயில்களுக்கு சரித்திரத்தில் இல்லாத அளவிற்கு 2022-23 ஆண்டு 100 கோடியை அரசு மானியமாக வழங்கினார். 24-25 அதேபோல் 100 கோடி என்று, கடந்த ஆண்டு 125 கோடி என்று 425 கோயில்களுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு நிதியாக வழங்கினார். அதோடு சேர்த்து 135 கோடி பொதுநல நிதியும் உபயதார நிதியும் வழங்கப்பட்டு 560 கோடியில் 317 திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு சுமார் 90 திருக்கோயில்கள் 1000 ஆண்டுகளுக்கு மேலான திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கினை கண்டோம். அதன் வாயிலாகத்தான் நம்முடைய கோவி செழியன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இருக்கின்ற யுனெஸ்கோ விருது பெற்ற ஒரு திருக்கோயிலும்
அதில் அடங்கும் ஆபத் சகாயர் திருக்கோயில் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதில் ஒன்றை சொல்லுவார்கள், நாங்கள் கூட திருப்பணிக்கு இப்பொழுது 217 கோயிலுக்கு வகைப்படுத்தி இருக்கிறோம் என்று. என்னுடைய கேள்வி, நாங்கள் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட 317 கோயில்கள் இதில் அடங்குகிறதா, அல்லது இதை தவிர்த்து நீங்கள் 217 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு காண இருக்கின்றீர்களா என்பதை பதில் வாயிலாக அறிய விரும்புகிறேன்.